Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பாருங்கள். நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய சின்ன சப்போர்ட்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கேன். இது இன்றைக்கி காலையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாய்ஸ் மெசேஜும் கொடுத்துருப்பேன். ஸோ மார்க்கெட்டோடைய டைரெக்ஷன் எந்த பக்கம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கிட்டத்தட்ட 9 மணி 19 நிமிஷம், அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 4 நிமிஷத்தில் ஒரு வியூஸ் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன். என்னுடைய பிளான் வந்து டவுன் சைடுக்கான பிளான் அப்படின்னு. மார்க்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 1 மினிட்லேருந்து நம்ம ஷிப் பண்ணி வரேன். மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆச்சுன்றது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அந்த டவுன் சைடு ப்ரெடிக்ஷன் பண்ண சொல்ல பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சின்ன பாயிண்ட்டை கேட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு 25,000 பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். எத்தனை பேர் நோட் பண்ணிங்க தெரியல. ஸோ இந்த 25,000 வந்து பிரேக் டவுன் ஆகாதா அப்படின்னு பிரேக் டவுன் ஆகிட்டு கிட்டத்தட்ட 24,940 வரலும் வந்து ஃபஸ்ட் லெவல் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் 24,900 ரெண்டாவது லெவலில், ஆனால் ஃபஸ்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகிடுச்சு. ரைட், ஓகே. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் எதுவும் இல்லை அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து இது என்னுடைய பிளானில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது மார்க்கெட் வந்து ஒரு நேரத்துக்கும் பிளான் பண்ணியிருந்தால் இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணிக்கலாம். இது என்னோடய பிளானில் இல்லாதனால இந்த மூமெண்டம் என்னால் கேட்ச் பண்ண முடியல. நான் விட்டுட்டு இக்னோர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இந்த ரேஷன்ஸ் ஏரியா கிட்ட ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆச்சு. ஸோ ரிஜெக்ஷன்னா ஒரு லோ அது பெரிய டைம் ஃப்ரேமில் ஒரு பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் ஆகிட்டு கீழே வரதை நீங்கள் பார்த்துக்கலாங்க. நான் அது உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து அந்த பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிவிட்டு அழகாக மார்க்கெட் ரிட்டர்ன் ஆச்சு இந்த ரேஷன்ஸ் லைனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி. புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய பேர் அவங்களுடைய ரீஎன்ட்ரி பண்ணி திரும்ப வந்து அவங்களுடைய டார்கெட்டை புக் பண்ணியிருக்காங்க. சரி, இதெல்லாம் வந்து நடந்து முடிஞ்ச சார்ட் சார். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு என்ன சார் பிளான் பண்ணலாம்? இப்போ நீங்கள் வந்து பையிங் பிளான் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா மேலே டாப்பர் சைட் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட், நல்லா கவனிங்க. இதில் மார்க்கெட் இன்றைக்கி எப்படி வாலட்டாலிட்டியாக இருக்குது பாருங்கள். அதாவது இங்கேருந்து 240 பாயிண்ட் மேலே, ஓகேங்களா? அங்கேருந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கேருந்து கீழே கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் வந்து கீழே அகைன் திரும்பவும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து அகைன் ஒரு 150 170 பாயிண்ட் மேலே. ஸோ மார்க்கெட்டு 200 பாயிண்ட் கீழே 200 பாயிண்ட் மேலே எப்படின்னா அந்தளவுக்கு பெரிய ரொம்ப வாலட்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட இதுவும் 160 பாயிண்ட் அங்கேருந்து கீழே. மார்க்கெட் முடிய சமயத்தில் பார்த்திங்கன்னா திரும்ப வந்து என்னாச்சு, மார்க்கெட் ஒரு 220 பாயிண்ட் மேலே. ஸோ இந்த மாதிரி ஹை வாலட்டாலிட்டி மார்க்கெட் இருக்க சொல்லும் டைரெக்ஷனலாக நம்ம போகிறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய லாபத்தை 1:2 அப்படின்ற ரிஸ்க் விஷயத்தில் புக் பண்ணிவிட்டு சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி டைமில் பெரிய வாலட்டை மேலே கீழே போக சொல்லும். நம்மளோட டைரெக்ஷன்லேயே போனால் ஒரு ரிவர்சல், அதாவது ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக வர சொல்ல பார்த்திங்கன்னா நம்மளுடைய எஸ்எல் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய லாபத்தை பதிவு செஞ்சுருங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து கீழே வந்து மேலே போயிடுச்சு சார். இப்போ வந்து 25,000 பிரேக் டவுன் ஆகும்னு சொன்னீங்க. பிரேக் டவுன் ஆகிட்டு 940 கிட்ட மேலே மூவ் ஆகிடுச்சு. இப்போது இங்கேருந்து என்ன சார் மேலே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டில் என்னோடய வியூ வந்து அப்பர் சைடு கிடையாது. ஏன்னா மேலே ரேஷன்ஸ் நிறைய வந்து ரேஷன்ஸ் ஏரியா இருக்குது. ஸோ பேக் டு பேக் 2 ரேஷன்ஸ் ஏரியா இங்கே இருக்கிறதுனால என்னோடய வியூ என்னன்னா அகைன் ஒரு டவுன் சைடுக்கான பிளான் தான் நான் இந்த இடத்துல பண்ணுவேன். சப்போஸ் இந்த இடத்துல ப்ரைஸ் ரிவர்ஷன் திரும்பிச்சுன்னா கூட அகைன் வந்து இது வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த லெவலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். அகைன் இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சா நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லியிருந்தீங்களா 24,900 அந்த லெவலில் சீக்கிரமாக வந்து ரீச் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ என்னுடைய பிளான் என்ன, மார்க்கெட் வந்து அகைன் இந்த 24,900 தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் தான் நான் வந்து பயன்படுத்திக்கலான்னு இருக்கிறேன். ஸோ இதில் வந்து எனக்கு அப்பர் சைடு பிளான் எதுவும் கிடையாது. மேபி நாளைக்கு மார்க்கெட்டு இங்கே கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுட்டு அதுக்கப்புறம் கூட நாளைக்கு மறுநாள் கூட 10 லைன் பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வரலாம். ஆனால் என்னுடைய வேணும்னா சப்போஸ் இதில் கீழே வந்துருச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து டவுன் சைடுக்கான பிளான். இங்கேயே மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டுச்சு, ஐஆர்ஐ ஃபார்மேஷன் ஆகிட்டு இந்த 25,400 இங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு ரேஷன்ஸ் கிட்டே அப்படின்னா நாளைக்கு நான் என்னுடைய ட்ரேட் எதுவும் பிளான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா இந்த திரும்ப அந்த மார்க்கெட்டில் சார் மார்க்கெட்டு இது நான் சிஇயில் ஹோல்டிங்கில் இருக்கேன், மார்க்கெட் ரிகவர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு சிஇயில் ஹோல்டிங் இருக்கேன். மார்க்கெட்டில் இன்னும் வந்து ஒரு நிலைத்தன்மை வரல, கொஞ்சம் புரிஞ்சுங்க. இன்னும் ஸ்டாண்டர்டாக ஒரு நிலையான தன்மை வரல. எப்போ இந்த 25,400 தாண்டி க்ளோஸ் வைக்குதோ அப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். ஓகே, ஏதாச்சும் விஷயம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுத்துக்கலாம். இந்த 25,400 to 500 ஏரியாவுக்குள்ளே ப்ரைஸ் ட்ராவல் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து அப்புறம் வந்து மேலே ஒரு அப்பர் சைடு பாசிட்டிவ் சைடு திரும்பிடுச்சுப்பா அப்படின்னு நம்ம ஒரு டிசைட் பண்ணி ஒரு ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த தூரம்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய பிளான் வந்து ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக போகிற தூரம் தான் வந்து நான் கன்சிடர் பண்ணுவேன். ஓகே, ஸோ இது வந்து நான் மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படின்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகேங்களா?
ஸோ இது வந்து ஏல என்னுடைய பிளானை நான் உங்களுக்கு தெரிவிச்சிட்டேன். மார்க்கெட் வந்து லோயரில் ஃபார்மேஷன் பண்ணி கீழே வந்துட்டுருக்காங்க இன்னும். ஸோ சரியான ஒரு ஹையர் பிரேக் உடைச்சிட்டு போகிறவரை நம்ம வந்து பிளான் எதுவும் அப்பர் சைடு எதுவும் கிடையாது, ஒன்லி ஃபார் டவுன் சைடு மட்டும் தான். நான் வந்து என்னோடய பிளானை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பியில் பார்த்திங்கன்னா நல்லா சாலிடாக 730 பாயிண்ட் வந்து ப்ளஸில் கொடுத்துருக்காங்க பியில். இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். நல்லா ஒரு ரிகவர் ஆகிட்டு க்ளோஸ் கொடுத்துருக்காங்க, ரைட், ஓகே. ஆனால் இதில் நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய வரும். அதாவது மார்க்கெட்டு எங்கள் இடத்துல க்ளோசிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரீவியஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் டவுன் ஆன இடங்களாக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு. அதாவது நான் உங்களுக்கு ஒரு ஏரியா வந்து ட்ரா பண்ணிடுறேன். இது வந்து சப்போர்ட்டாக இருந்த இடம் இது. இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆன இடங்கள் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அது. சார்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகே, இது வந்து நம்ம கன்சிடர் பண்ணப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இல்லை ப்ரீவியஸ் சப்போர்ட் பிரேக் டவுன் ஆன இடம் இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ மேலே போச்சு ப்ரைஸ் ரிஜெக்ஷன். ஸோ இந்த இடம் கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகள் தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணுமே தவிர, இந்த இடத்துல மேலே க்ளோஸ் தாண்டி வந்து டக்குன்னு பை எடுத்துடலாம் அப்படின்னு 59,500 கிட்ட பை எடுத்துடலாம் அப்படின்லாம் வந்து நான் எடுக்க மாட்டேன். நீங்கள் உங்களுடைய விருப்பம் அது. ஏன்னா ப்ரைஸு அழகாக வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஃபார்ம் ஆகிட்டு கீழே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துகிட்டே இருக்குது. மேபி இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு இது மாதிரி கீழே வருவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த இடத்துல இருக்கலாம். ஸோ மேபி என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த இடத்துல வந்து என்னோடய வியூ என்ன, ஒன்லி ஃபார் இந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு டவுன் சைடுக்கான பிளானை நான் பண்ணலான்னு இருக்கிறேன். எனக்கு வந்து ஹையர் ஃபார்மேஷன் எதுவும் இல்லை. ஏன்னா பட்ஜெட் வேறு வருது. நம்ம பட்ஜெட்டில் என்ன மாதிரி நியூஸ் வரும் எதுவும் தெரியாது. ஸோ பட்ஜெட் வேறு வந்ததுக்கப்புறம் வந்து நியூ டிசிஷன் எடுத்துக்கலாம். இன்ட்ரடே பொறுத்தவரை தான் அந்த விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, இதில் வந்து நம்ம லாங் டேர்முக்கு போகலாம். லாங் டேர்முக்கு ஆல்ரெடி சொன்னதை நம்மளோட இந்தியன் மார்க்கெட் வந்து பெருசாக டீப்பில் கரெக்ஷன் ஒன்று போகிற இது சின்ன குட்டி கரெக்ஷன் இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வாய்ப்பாக தான் நம்ம எல்லாம் பார்த்துக்கோமே தவிர இதில் வந்து பயப்பட வேண்டிய பேனிக் வேண்டிய அவசியம் கிடையாது. இது லாங் டைமுக்கு நம்ம சொல்லுது. இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கெல்லாம் பார்த்து ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி எல்லாம் ஸ்மூத்தாக மார்க்கெட் மேலே போய்ட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மார்க்கெட்டில். ஏன்னா மார்க்கெட் மேலே போக சொல்ல ஏதாவது சின்ன ஒரு விஷயங்கள் நடக்கணும். சின்ன கரெக்ஷன் வந்து இதாக வரணுமா எல்லாத்துலேயும். ஸோ அந்த மாதிரி கரெக்ஷன் தான் ப்ரைஸ் இந்த இதில் கரெக்ஷன் கொஞ்சமாக கீழே வந்துட்டு இருக்குது தவிர பெருசாக ஒன்றும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வந்து சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகிற இடம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிடும். மேபி ப்ரைஸ் நேரத்தில் டச் ஆகிட்டு கூட அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகலாம். ஆனால் நம்ம இன்ட்ரடே ட்ரேடிங்காக இவ்வளோ விஷயத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் மார்க்கெட்டு. ஸோ இந்த லெவல் கட் ஆச்சு. ப்ரைஸ் வந்து லைட்டாக இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு இந்த மாதிரி மேலே போகும். ஸோ அதனால் இன்ட்ரடே பொறுத்தவரையிலும் நம்ம ஒரு இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் எதிர்பார்க்குறோம். ஏன்னா 2-3 கேண்டல்லாம் வந்து கரெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகும் அப்படின்றது என்னோட அசம்ஷன். சப்போஸ் மார்க்கெட் மேலே நாளைக்கு க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா என்னோடய ட்ரேட் வந்து அப்பர் சைடு எதுவும் இருக்காது. சப்போஸ் இதில் வந்து மேலே மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா என்னோடய ட்ரேட் வந்து இதுக்கு மேலே வந்து அப்பர் சைடு எதுவும் பிளான் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் வந்து ஏன்னா ரெசிஸ்டன்ஸில் என்ன ட்ராவல் ஆகிறதுனால இந்த இதுக்கு அவ்வளோ சேஃப்டி இல்லை. ஸோ அதில் வந்து அப்பர் சைட் பிளான் எதுவும் எடுக்க மாட்டேன் நான். நெக்ஸ்ட் நம்ம எஸ்ஸுக்கு மூவ் போயிடலாம். ஸோ எஸ்ஸில் பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஸில் கூட உங்களுக்கு ஒரு சாலிடாக மேலே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 320 பாயிண்ட்டு மேலே டாப்பில் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. சேம் இதில் உங்களுக்கு ஏழு என்ன சொன்னோன்னா அதே தான் உங்களுக்கு விஷயத்தில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் சப்போர்ட் ஏரியா கிட்ட மார்க்கெட் வந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா நான் அவங்க டவுன் சைடுக்கான பிளான் தான் நான் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ 81,000 என்னுடைய பிளான் என்ன நெக்ஸ்ட்டு வரும் அப்படின்றது அசம்ஷன். ஸோ இதில் வந்து அப்பர் சைடு எதுவும் மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துன்னா என்ன பிளான் எதுவும் கிடையாது. ஒன்லி ஃபார் டவுன் சைடு. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பேக் டு பேக் 200 DM லைன் வருது. ஸோ ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகும் நம்புகிறேன். ஓகே, சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.